அன்பு ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகவே குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய பதவி பறிபோகுங்க. உங்களால் முடியாது, நீங்கள் பொங்கி எழுவீங்க. உங்கள் ராசி அதிபதியான 7ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் கிடைச்ச நேரத்தை நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் ஸ்பெஷல், உங்களுக்கே தெரியுங்க. என்னன்னா, நீங்கள் கன்னி ராசி எல்லாருமே ஒரு சர்ப்ரைஸ் வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க. கரும்பு என்றால் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும். பிரிந்த காதல் என்றாலும் பிரிவு தானே மிச்சம் இருக்குங்க. அப்போ பிரியம் தானே மிச்சம் இருக்குங்க. அப்போ உங்களுடைய அந்த பழைய காதல் திரும்ப வரப்போகுதுங்க. போட்ட சண்டையெல்லாம் சரியாக போகுதுங்க. நீங்கள் வாழ்க்கையில் பட்ட பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் நினைச்சு கவலைப்படுவீங்க. கன்னி ராசிக்கு யோகம் வரக்கூடியதை முன்கூட்டியே எச்சரிக்கை காட்டுவீங்க நீங்கள் தாங்க. அவ்வப்போது மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க. இன்று குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க. சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுங்க. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. பணம் வந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுபகரமானதாக இருக்குங்க. பணியாளர்களை தட்டி கொடுக்கும் நல்ல வேலையை செய்வீங்க. உத்திராட நட்சத்திரக்காரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடுங்க. இன்று கன்னி ராசிக்காரர்கள் பயணங்கள், செலவுகள் அதிகரித்தல், புதிய முயற்சிகளை தள்ளி போடுதல், நண்பர்களுடன் ஏமாற்றங்கள், வாகன பழுது, செலவுகள் மற்றும் குடும்பத்தில் சவால்களை சந்திக்க நேரிடுங்க. இருப்பினும் இழுபறியாக இருந்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. வரவுக்கு ஏற்ற செலவு ஆகக்கூடிய நாளாக இருக்குங்க இன்னைக்கு. வேலை மற்றும் தொழிலில் உங்கள் முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இழுபறியான நாளாகத்தாங்க இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் என்று தவிர்ப்பது நல்லதுங்க. நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வரவு செலவிற்கு மிகுந்த கவனம் தேவைப்படும் நாளாக இருக்குதுங்க. உடல் நலம் அப்படின்னு பார்த்தோம்னா லேசான தலைவலி ஏற்படுங்க. எனவே வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கன்னி ராசியில் உத்திராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் தள்ளி போகுங்க. புதிய முயற்சி இன்று நீங்கள் எடுக்க வேண்டாங்க. திட்டமிட்டு செயல்பட்டு இழுபறியாக இருந்த ஒரு வேலையை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. வரவு செலவில் எச்சரிக்கை அவசியங்க. சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வருங்க. வியாபாரங்களில் சூழ்நிலை அறிந்து கொள்முதல் செய்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லதுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சேமிப்பை மேம்படுத்துவது நல்லதுங்க. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஞான பைரவர், முருகன் மற்றும் சிவபெருமானை வழிபடுவது நல்லதுங்க. கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா காதல், ஆரோக்கியம், தொழில் போன்ற வாழ்வில் பல்வேறு அம்சங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி நீங்கள்
நல்லா அறிந்து கொள்வீங்க. இந்த ராசிக்காரர்களே பொதுவாகவே நேர்மறையான முடிவு எடுக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் என அனைத்தும் சாதகமாக இருக்குங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா மறு திருமண முயற்சிகள் பலிக்குங்க. சுய விருப்ப திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்குங்க. குடும்பத்திற்கு சாதகமான சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் நிலவிய சில குழப்பங்கள் முடிவுக்கு வருங்க. அமைதியான சூழல் நிலவுங்க. வெளிநாடு மற்றும் பயணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் நீங்குங்க. கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் இன்று பாசக்காற்றில் பறப்பீங்க. அதை பற்றிய விரிவாக பேசக்கூடிய நேரம் இதுதாங்க. உங்கள் திறமையை வேலையில் காட்டுவீங்க. கவனம் எல்லாம் அதிலேயே செயல்படுவீங்க. செலவுகளை மதிப்பாய்வு செய்து கவனமாக திட்டமிடுவது, பணம் வளர்ச்சிக்கு எப்படி உதவுவது, தியானம் அல்லது அமைதியான சிந்தனை போன்ற பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்குங்க. கன்னி ராசி உத்திராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நேர்வழியிலும் தடம் மாறாமல் இருப்பவங்க நீங்கள் தாங்க. அனுபவ அறிவு அதிகமாக இருக்குங்க. இவர்களின் காரியத்தை அதிகமாக ஈடுபடக்கூடியவங்க. பிறர் நலனை பேணி காப்பாற்றப்படுபவர்கள் நீங்கள் தாங்க. சிக்கனத்தை கையாளக்கூடியவங்க. கண்ணியமும் சுயமரியாதை உடையவங்க நீங்கள் தாங்க. கன்னி ராசி உத்திராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்களா சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படக்கூடியவங்க நீங்கள் தாங்க. ஒரு செயலை செய்ய அல்லது ஆணை பிறப்பிக்க மற்றவரிடம் நீங்கள் கட்டளை இடுவீங்க. கன்னி ராசிக்காரருடைய தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் எவர்களுக்கு எந்த ஒரு தொழிலையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நிபந்தனையுடன் ஆற்றல் உள்ளவங்க நீங்கள் தாங்க. இவர்கள் நடைமுறை அறிவு மற்றும் விசுவாசத்தை மற்றவரிடம் கொண்டவங்க நீங்கள் தாங்க. கன்னி ராசிக்காரர்களுடைய படைப்பாற்றல் திறன் மிக்கவராகவும் இது அவர்களின் பணிகளில் புதுமையை கொண்டவராகவும் இருப்பீங்க நீங்கள் தாங்க. நன்றி, வணக்கம்.